ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. இந்த ஒரு நாளுங்க எப்பா என் வாழ்க்கையிலே ஒரு மனசுக்கு நெறிஞ்ச ஒரு நாளாக இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேரும் வந்து காத்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக. இது யார் பண்ணதுன்னா நம்ம கலாட்டா மீடியா. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு கலாட்டா மீடியா. ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷம்னா அது எனக்கு மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரியே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸ்லி நீங்கள் வந்து வேற மாதிரி ரியல் டேலண்ட்ஸை எவெல்லாம் வந்து தடுக்க வரானோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்க. ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் சீயிங் திஸ் வீடியோ. நீங்கள் யாராச்சும் பார்க்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். யாரை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு அந்த தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், திவாகர். இவரோட அட்டூழியம் வந்து ரொம்ப அத்துமீறி போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம சமீபத்தில் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாரோட படம் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கஜினியோட ரெஃபரன்ஸை வந்து போட்டிருக்காங்க, வாட்டர்மெலன் சீனை. இது ஒரு டிவி சேனல் நினைக்கிறேன், ஹூஸ் த ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாரோட ஃபோட்டோவும் வித் தட் வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் இந்த திவாகரோட வாட்டர்மெலன் அவரோட இது வைரல் வீடியோ. ஸோ அதோட ஃபோட்டோ போட்டு ஹூஸ் த ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரபிளாக வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. பிகாஸ் சூர்யா சார் எங்கே இருக்கார், யாரை கம்பேர் பண்ணுறது, லிட்ரலி இட் வாஸ் ஸோ ஸ்டூபிட். கரெக்டுங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம சாந்தனு பாக்யராஜ். ஸோ அவர் வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர், யூ ஷுட் ரிமூவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து திரும்ப ஆச்சு, அது ஸ்டாருக்கு நல்லா அவர் சொல்லக்கூடாது, வீடியோவே வந்து வெளியிட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இஸ் கம்பேரிங் லிட்ரலி வித் சூர்யா. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எந்த விதத்தில் வந்து சூர்யாவோட குறைவாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர்மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின்னு போட்டிருந்தாங்க, யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோமண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டு கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம் ட்விட்டர்ல. ஸோ இது சொல்றதுக்கான காரணம் யாருன்னா நம்ம பப்ளிக் மக்கள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பண்ணுறதை வந்து லிட்ரலாக சூப்பராக பண்ணுறீங்க, அவங்க கான்ஃபிடென்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பூஸ்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து அவர் பேசுகிற அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அது நம்மளோட தப்பு. அது அவர் எதுவும் சொல்ல முடியாது. பட் லிட்டரலாக பேட் கமெண்ட்ஸ் கூட வரும். பட் அவர் வந்து அதையும் தவிர்த்து வெறும் நான் வந்து பாசிட்டிவாக பார்ப்பேன், பாசிட்டிவாக கமெண்ட்ஸை வண்டி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு. ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. திட்டுறதெல்லாம் வந்து மக்களே வந்து திட்டி தீர்த்துறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கரெக்ட், இந்த வீடியோ வந்து அந்த கலாட்டா மீடியாவை தேங்க் பண்ணல. அது எதுக்குன்னா, திவாகரை வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி ஆயிருக்கு இவங்க ஆங்கருக்கும் திவாகருக்கும். ஸோ அது வந்து லிட்டரலாக ஷூட் பண்ணி அவங்க வந்து வீடியோவை போட்டு, அண்ட் தட் இஸ் நாட் அ ப்ராங்க் வீடியோ ஆர் சம்திங், அது வந்து ஒரு ரியல் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆங்கரே வந்து இஸ் டெல்லிங் தட் அவர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவர் சொன்ன மாதிரியே தான் கேட்கணுமா ஆங்கரு. ஸோ அது தவிர்த்து வந்து அந்த ஆங்கர் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டால் அவர் வந்து நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாராமா. நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் என்ன ஆச்சு இன் பிட்வீன் த ஆங்கர் அண்ட் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆங்கர் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொன்னாருங்க லாஸ்ட்டில். வி நோட்டீஸ் அவர் வந்து சொல்கிறாரு, இவரை வந்து இப்படியே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி போயிட்டு இருந்தா இவரை மாதிரியே வந்து எத்தனையோ திவாகருங்க வந்து சோஷியல் மீடியாவில் சுற்றுவாங்க. ஸோ சோஷியல் மீடியா உங்களுக்கு எதுக்குன்னா, உங்கள் டேலண்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் டேலண்ட்ஸை வந்து வெளிக்காட்டுறதுக்கு தான் அந்த சோஷியல் மீடியா இருக்குது. பட் தீஸ் கைண்ட் ஆஃப் க்ரீப்ஸ் ஆர் யூஸிங் சோஷியல் மீடியா. அது ஃபன்னியாக பண்ணுறதோ சரி, ஃபன்னியாகவே இல்லையே, அது ஃபன்னியாகவே இல்லை. வாட் மேக்ஸ் ஃபன்னி இன் இஸ் வீடியோஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நிறைய திவாகருங்க வந்து இதே மாதிரி உருவாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கர் வந்து சொல்கிறாருங்க அந்த வீடியோவில். ஐ ரியலி தேங்க் த ஆங்கர் அண்ட் கலாட்டா. திஸ் வில் மேக் ஆல் திஸ் ஸ்டூபிடிட்டி ஸ்டாப். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு திவாகர் வந்து நான் லிட்டரலாக இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு ஐடி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன பையன் திவாகர் என்ன பண்ணுறானோ அதே ஃபாலோ பண்ணிவிட்டு வரான். எஸ், இதே மாதிரி திவாகர் உங்களுக்கு நிறையவே வந்து வரலாம் இன் ஃப்யூச்சர். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் தட். டு நாட் என்கரேஜ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் ஆன் சோஷியல் மீடியா ஆர் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் சோஷியல் மீடியா. என்கரேஜ் ஒன்லி குட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ see you guys in the next video. Bye bye.